தாய் விடுதலைக்காக சமூகம் இந்த மாவீரர்களை மனதில் நிறுத்திக் கொண்டு மாவீரர் பெற்றோர் மற்றும் உறுப்பியோர் மதிப்பளிப்பு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், அதுபோல தமிழ் தேசியத்தின் சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்துக்கான வணக்கத்தை தெரிவிக்கிறோம். தற்பொழுது உங்கள் முன்னால் இருந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் ஸ்ரீலங்கா ராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பில் 2000களிலே பிறந்தவர்கள். மாவீரர்கள் தொடர்பில், அவர்களுடைய வரலாறு தொடர்பில், ஈகங்கள் தொடர்பில் அறிந்திடாத ஒரு தலைமுறையைச் சேர்ந்தவர். மாவீரர்கள் ஒரு தத்துவத்தினுடைய குறியீடு. அவர்களை உணர்ந்து கொள்வதற்கு அந்த காலத்தில் தான் இருந்திருக்க வேண்டும் என்றில்லை. மாவீரர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிரை ஈகம் செய்வது ஒரு தத்துவத்திற்காக, ஒரு இலட்சியத்திற்காக. அதனை நாங்கள் உணராமல் தனி அவர்களை ஒரு வழிபாட்டுக்குரியவர்கள் என்கின்ற ஒரு வளையத்துக்குள் சுருக்குவது அல்லது அவ்வாறு சுருக்குவதற்கான முனைப்புகள் இடம்பெறுவது என்பது தற்போது நாங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறோம். நாங்கள் இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறோம் மாவீரர்களுடைய கனவுகளை நனவாக்குவோம் என்று. அது போன்ற கருத்துக்கள் மீள மீள தற்பொழுது உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் மாவீரர்கள் வழி நடத்திய தத்துவத்தையும் இலக்கையும் உணர்ந்து அறிய நாங்கள் தவறுவோமே ஆக இருந்தால் மாவீரர்களுடைய அந்த இலக்கு நோக்கி நாங்கள் பயப்பட முடியாது. இன்று தத்துவம் எங்களிடம் இல்லாமல் இருப்பதனால்தான் இன்று நாங்கள் உதிரிகளாகி போயிருக்கிறோம். மாவீரர்களுடைய தத்துவம் எங்களை வழிநடத்துமாக இருந்தால் நாங்கள் ஒருபோதும் தனிநபர்களை தேட மாட்டோம். தனிநபர்களை முன்னிறுத்திய அரசியலை செய்ய மாட்டோம். இந்த ஈழப்போர் மௌனிக்கப்பட்டு 16 வருட காலத்திலே நாங்கள் தத்துவத்தின் வழி செயல்பட்டிருந்தால் எங்களிடம் தத்துவார்த்த போர் தான் இடம்பெற்றிருக்கும் எந்த அரசியல் மேடைகளிலும். ஆனால் இன்று அவர்களுடைய தத்துவம் அனைத்தையும் தேர்தல் அரசியல் என்கின்ற ஒரு கூரைக்குள்ளே கொண்டு போய் சிக்க வைத்து விட்டோம். தற்போதைய இந்த தலைமுறைகளுடைய பார்வையிலே இதுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. இன்று மாவீரர்களுடைய தத்துவங்களை தொலைத்துவிட்டு தேர்தல் அரசியலுக்காக மாவீரர்களை வெறும் வழிபாட்டுக்குரிய ஒரு மண்டலமாக மாற்றிவிட்டோம். மாவீரர் தினம் செய்கிறோம், மே 18 செய்கிறோம். நாங்கள் தலைவர் கழகத்திலே தவறாமல் அனைவருடைய நினைவேந்தல்களுமே செய்வோம். ஆனால் அவை அனைத்தையுமே அஞ்சலித்து விட்டு போகின்ற ஒரு நாட்களாக மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம். எதற்காக அவர்கள் தங்களுடைய உயிர்களை ஈகம் செய்தார்கள், எதற்காக அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்பதை எங்களுக்கு முந்தைய தலைமுறையும் நமக்கு சொல்லித் தரவில்லை. நாங்களும் சரிவர உணரவில்லை. இன்று எனக்கு முன்னர் பேசியவர்கள் அனைவரும் குறிப்பிட்டது போல போதைப்பொருள் தொடர்பான கருத்தை அனைவருமே சொல்லுகின்றார்கள். இன்று தமிழ் தேசியத்தின் ஒரு பிரதானமான எதிரியாக இருப்பது அந்த போதைப்பொருள். இது எங்கள் தலைமுறையை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தத்துவத்தின் வழி நாங்கள் ஒருவேளை எமது தலைமுறை நடந்திருந்தால், நாங்கள் வழிநடத்தப்பட்டிருந்தால், நாங்கள் ஒருபோதும் போதைப்பொருள் சார்ந்த விடயங்களிலே அந்த பக்கம் எமது தலைமுறை சென்றிருக்காது. இன்று தத்துவமின்றி நாங்கள் போனதனுடைய விளைவுதான் விடுதலையினுடைய பொருள் அறியாமல் போயிருக்கிறோம். இன்று மாவீரர்கள் இல்லை. அவர்கள் போராடிய லட்சியத்திற்காக போராடுவதற்கு இன்று நபர்கள் இல்லை. அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவேளை எமக்கு அரசியல் விடுதலை ஒருவேளை காலம் தாழ்த்தப்படலாம் அல்லது அடையப்படாமல் போகலாம். ஆனால் அரசியல் விடுதலையை தாண்டி ஒரு விடுதலையை மாவீரர்கள் எண்ணினார்கள். பொருளாதார விடுதலை, சமூக விடுதலை, சாதி விடுதலை, வர்க்க விடுதலை அனைத்தையுமே அவர்கள் எண்ணினார்கள்.
ஆனால் அந்த விடுதலை எவற்றையும் பற்றி எமது அரசியல் மேடைகளிலே அரசியல்வாதிகள் எவருமே பேசுவதற்கு தயாராக இல்லை. இன்றும் எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த அக முரண்பாடுகளை களைவதற்கோ எமது அரசியல்வாதிகளுக்கு சித்தமில்லை. எப்போதுமே அரசியல் மேடை தொடர்பான அந்த எண்ணம் தான் அவர்களை சுற்றி இருக்கிறது. இதனால் ஆனால் அனைத்தையுமே அவர்களை பற்றி அவருடைய தத்துவத்தை பற்றி மறந்துவிட்டு இன்று அவர்களுடைய கனவுகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதும், ஒருவேளை மாவீரர்களுடைய தத்துவத்தை நாங்கள் ஒருவேளை பின்பற்றி இருந்தால் எமக்கான தலைவர்களை நாங்கள் இனம் கண்டிருப்போம், தேர்தல் மேடைகளில் அல்ல. இப்பொழுதும் நாங்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு மீட்பர் உளவியலுக்குள்ளே இருக்கிறோம். எங்களை எவராவது வந்து காப்பாற்றுவாரா, எமக்கு எவரையும் வந்து நம்மை வழிநடத்துவாரா என்கின்ற ஒரு மனநிலையிலே இருக்கிறோம். ஏனென்றால் வருபவர் போபவர் எல்லாரையுமே எமக்கு இவர் தலைவராக இருப்பாரா, இவர் நம்மை வழிநடத்தி விடுவாரா என்கின்ற ஒரு என்று வருபவர்கள் அனைவருக்கு பின்னாலும் போகிறோம். என்ன காரணம்? நாங்கள் ஒரு தத்துவத்தின் பக்கம் நிற்காதவர்களுடைய விளைவுதான் போபவர்கள் வருபவர்கள் அனைவருக்கும் பின்னால் ஈடுபட்டுக் கொண்டு செல்வதற்கு காரணம். இல்லை என்று சொன்னால் இந்த 2 வருட காலத்தில் இத்தனை பேர் உழைத்திருக்க மாட்டார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு கோமாளி கூட்டமாக மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் நாங்கள் தத்துவம் என்று உதிரிகளாகி போயிருக்கிறோம். இன்று எமக்கு தத்துவம் நம்மை வழிநடத்தி இருந்தால், மீளவும் சொல்கிறேன், தத்துவம் நம்மை வழிநடத்தி இருந்தால் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய உண்மை முகம் நமக்கு சரிவர தெரிந்திருக்கும். சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு கட்டமைப்புக்குள் எமது தீர்வை முடக்க என்பவர்கள் யார் என்பதிலே எனக்கு தெளிவு பிறந்திருக்கும். 13வது அரசியலமைப்பு திருத்தம் எமது மாவீரர்களால் எமது போராளிகளால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு திட்டம். அது தீர்வு திட்டமே இல்லை. எந்த இடத்திலும் எமது தீர்வுக்கான ஆரம்ப புள்ளியும் இல்லை. தற்பொழுது ஸ்ரீலங்காவுடைய பாராளுமன்றத்திலே தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுடைய வாக்கிலே நிறைவேற்றப்பட இருக்கிற ஏக்கியராட்சி அரசியல் யாப்பு நிறைவேற்றப்பட இருக்கிறது. அது முற்று முழுதாக ஒரு பெயர் மாற்றத்தை மட்டும் வைத்துக் கொண்டு பெயர் லேபிளிலே எந்த சிக்கலும் இல்லை. உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளீட்டில் தான் நமக்கு விஷயம் இருக்கிறது என்று சொல்றார்கள். ஒரு சட்டத்துறை மாணவனாக சொல்கிறேன், லேபிளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. ஒரு அரசியல் யாப்பினுடைய முகப்புறையிலே சொல்லப்படக்கூடிய லேபிளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. நான் யார் என்கின்ற எனது முகம்தான் என்னை பற்றிய முழு பொருள்கோடலுக்கும் அடிப்படையாக இருக்கும். இது இந்த சதி கோட்பாடுகளிலே இருந்து நாங்கள் தெளிவுபட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் மீளவும் சொல்கிறோம், தத்துவத்தின் வழி அரசியல் பட்டு அணிதிரள வேண்டிய ஒரு சூழலிலே தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம். மாவீரர்கள் அரசியல் விடுதலை மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதார விடுதலையிலே இருந்து அனைத்தையுமே சாத்தியப்படுத்த அவர்களால் ஒரு அரசற்ற தேசமாக அவர்களால் இயலுமாக இருந்தால் இன்று நாங்கள் அரசியல் விடுதலைக்கு அப்பால் இந்த 16 வருட காலத்திலே என்ன விதமான கட்டமைப்புகளை எமது மக்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையிலேயே தத்துவத்தின் வழி நடந்திருந்தால் எதுவுமே இல்லை. எமது 16 வருட கால இந்த ஈழத்தமிழ் அரசியலினுடைய தோல்வி இதுதான். தத்துவம் இல்லாத அரசியல் தலைவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இவர்களுடைய கனவுகள் அனைத்தும் சிக்கப்பட்டிருக்கிறது. மாவீரர்களுடைய பெயரை சொல்பவர்களோ அல்லது மாவீரர்களை பற்றி பேசுபவர்களோ மாவீரர்களுடைய தத்துவத்தினுடைய வழிநடப்பவர்களாக ஆகிவிட முடியாது. மாவீரர்களுடைய பெயர் சொல்பவர்களுக்கும் மாவீரர்களுடைய தத்துவத்தின் வழி நடப்பவர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. மாவீரர்கள் ஒரு தத்துவத்தின் குறியீடு, அவர்கள் தமிழ் தேசியத்தினுடைய குறியீடு. மாவீரர்கள் வழி நடத்திய அந்த தத்துவத்தை நாங்கள் உணர்ந்தறிவதிலேதான் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சதி கோட்பாடுகளையும் நாங்கள் வேறு பிரித்து அறிய முடியும். அது வரைக்கும் நாங்கள் காண்பவர்களுக்கு பின்னால் ஓடக்கூடிய கூட்டமாகத்தான் இருப்போம். ஒருபோதும் இலக்கு நோக்கி செல்லக்கூடிய மக்களாக ஒருபோதும் அரசியல் படவும் மாட்டோம், அணிதளவும் மாட்டோம் என்பதை குறிச்சிருக்கிறேன். நன்றி.